கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எபிரேயர் 2:4 வாசிக்கலாமா? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து, இரட்சிப்பின் சங்கதிகளை, செய்திகளை, தகவல்களை, விஷயங்களை, சங்கதிகளை குறித்து நாம் கவலையற்று எனக்கென்ன, எது நடந்தா எனக்கென்ன, என்ன நடந்தா எனக்கென்ன என்று இருப்போமானால் தேவன் தரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர் 2:4 இதை அப்படியே வசனத்தை வச்சுக்கோங்க. உபாகமம் 26 எடுங்க. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. 8-9 வாய்ச்சாச்சா? இவ்விடத்திற்கு எங்களை அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். எபிரேயர் 2:4 உபாகமம் 26:8-9 ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். சரி, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வார்த்தை அடையாளங்கள், அற்புதங்கள். என்னங்கள்? அடையாளங்கள், அற்புதங்கள். கேள்வி நம்பர் 1, அற்புதம்னா என்ன? அடையாளம்னா என்ன? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அப்படின்னா அடையாளம்னா என்ன, அற்புதம்னா என்ன? பிக்கா சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கா? வசனத்தை படிக்கும்போது வந்திருக்கு. சரி, பைபாஸ் பண்ணிட்டீங்களா கேள்வி வரும்போது? அடையாளங்கள், அற்புதங்கள். சரி, அடிப்போம். நிகழ்ந்தது அற்புதம் என்பதை மறுக்க மனிதனால முடியாது. நிகழ்ந்தது அற்புதம் என்பதை மறுக்க மனிதனால முடியாது. ஆனால் அந்த நிகழ்வு, அந்த மிராக்கிள், அந்த அற்புதம் அவர் தேவகுமாரன் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை மனிதனால் மறுக்க முடியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர்
உனக்கு தரிசனம் ஆனதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அடையாளம் என்ன, அற்புதம் என்ன? அடையாளம் அற்புதம் அடையாளம். அற்புதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் அது ஒண்ணுக்கான அடையாளம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. கொஞ்சம் கிளியரா புரியுதா? அற்புதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் அது ஒண்ணுக்கான அடையாளம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? Acts chapter number 4, 4th chapter, verse number 14 and 16. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் பேதுரு யோவான் அருகே நிற்கிறதை 16 கண்டபோது 14 என்ன சொல்லுது? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச ஆசாரியர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இயேசுவை நம்பாத அதிகாரிகளுக்கு ஒன்றுமில்லாது இருந்தது. ஏன் ஒன்றுமில்லாமல் இருந்தது? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 ஏறக்குறைய 40 வயதாய் இருந்தான். அந்த அதிகாரத்தில் இந்த வசனம் வருதா? 19 நினைக்கிறேன். அது வருதா? சரி. இவர்களால் என்ன செய்ய முடியல? மறுக்க முடியல. எதை மறுக்க முடியல? சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் இவங்க என்ன சொஸ்தமாக்கிட்டாங்க? அலங்கார வாசல்ல கால் வழங்காதவனா உட்கார்ந்து பிச்சை கட்டு இருந்தான். இது வந்து பிரசித்தம், வெளியரங்கமான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப அவன் குதிக்கிறான், எந்திக்கிறான், நடக்கிறான், ஓடுறான். அப்ப இது வந்து என்னது? அற்புதம். இதை என்ன செய்ய முடியல? அவங்களால மறுக்க முடியல. எதிர் பேச ஒண்ணும் இல்ல. 18 வாசிக்கலாம். சாரி, 16 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, இந்த மனுஷரை என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது என்னது? அற்புதம் செய்யப்பட்டது. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆனா இப்ப இவங்க எதை இல்லைன்னு சொல்ல வர்றாங்க? அங்கதான் கேள்வி. அற்புதம் நடக்கல, இது அற்புதம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஜனங்களுக்கு முன்பாக நடத்தப்பட்ட அற்புதம் இது.
அதனால நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாது. மேஜிக்கு மந்திரம் தந்திரம் சொல்ல முடியாது. ஆனா இது எதை இல்லைன்னு சொல்ல அவங்க முன் வர்றாங்க கவனிச்சிங்கன்னா, நீங்க இந்த வசனத்தை இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, சாரி ஆமா 2 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, பேதுரு யோவானும் சாட்சி கொடுப்பாங்க இந்த மனுஷன் எப்படி நடக்கிறான் என்பதற்கு. இயேசுவின் நாமத்தினாலே இவனுக்கு இந்த அற்புதம் சுகம் கிடைத்தது அடிமாங்க. இப்படிதான் அவங்க சாட்சி கொடுப்பாங்க. அற்புதம் நடந்துச்சு. இந்த அற்புதம் நடந்தது எதை நமக்கு காமிக்குது அப்படின்னா, ஜீசஸ் இஸ் அலைவ். ஜீசஸ் தேவனுடைய குமாரன், காட் சன். ஜீசஸ் உயிர்த்து எழுந்தார். அவர் இன்னமும் உயிரோடு சுற்றி கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் செஞ்சது அவர் இல்லாத பொழுதும் இப்பொழுது செய்யப்படுகிறது. அவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு தேவனால் சபிக்கப்பட்டவர் அல்ல, தேவனுடைய குமாரன். அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எது? எது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எதுன்னு சொல்றாரு பேதுரு? நடந்த அற்புதம். நடக்கிறது அற்புதம். அந்த அற்புதம் ஒண்ணுக்கான அடையாளம். இந்த நிகழ்வு அவர் தேவகுமாரன் என்பதற்கும் அவர் உயிர்த்து எழுந்தார் என்பதற்கும் சைன் தான் அடையாளம். அடையாளமா என்ன? அடையாளமா என்ன? ஷைன். நிகழ்ந்தது அற்புதமான உலகம் சந்தேகிக்காது. ஆனா அந்த நிகழ்வு ஒண்ணுக்கான அடையாளம் என்று சொல்லும் போது அந்த ஒண்ணு அது சந்தேகிக்கும். அதை சந்தேகிக்கும். இவங்க அதைத்தான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு வேணும் இனி சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அற்புதத்தை நான் அக்செப்ட் பண்றோம், ஆனா இதை நடந்ததை வச்சு நீ அவரை கை காமிக்காத, ஒத்துக்க மாட்டோம், சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. அற்புதத்தை அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த அற்புதத்தை காரணமா வச்சு பேதுரு யோவான் என்ன சொல்ல வராங்க? அவர் தேவகுமாரன், அவர் தெரிந்தார். நீங்கதான் சிலுவையில இப்ப சொல்ல வர்றாங்க. அற்புதத்தை அக்செப்ட் பண்றோம், நீ அதுக்கு அடையாளமா ஒண்ணு சொல்ல வர வரை ஒத்துக்க மாட்டோம், அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க அவங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 14:11. யோவான் 14:11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இப்ப இயேசு என்ன சொல்ல வராரு? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீங்க நம்புங்க. இதை உங்களால நம்ப முடியல அப்படின்னா என் கிரியைகள் அடையாளமா இருக்குங்கிறார். நான் சொல்ற இந்த பாயிண்ட்டுக்கு, எந்த பாயிண்ட்டுக்கு? பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் என்பதற்கு என் கிரியைகள் அடையாளம்ங்கிறார். அடையாளம்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் எ ப்ரூஃப், ஆதாரம். இட்ஸ் எ விட்னஸ், சாட்சி. இட்ஸ் எ சைன். ஒண்ணுக்கான அடையாளம் அது. பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறேன் நம்புங்க. வேர்டா சொல்றேன் நான். இல்ல நான் சொல்ற வேர்டுல உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு அப்படின்னா என் கிரியையை வைத்தாவது நம்புங்க. என் கிரியைகள் உங்களுக்கு அடையாளம் படுத்தவில்லையா? உங்களுக்கு அதை காமிக்கவில்லையா? சொல்லவில்லையாங்கிறார்.
புரியுதா? எப்படி எதை அடையாளமா வைக்கிறாருன்னு கவனிங்க. அப்புறம் யோவான் 7:17. யோவான் 7:17. யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டானதோ, நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அவர் பேசுகிற உபதேசம் அவரா பேசுறாரா அல்லது தேவன் தந்து பேசுறாரா அப்படிங்கிறதுக்கு அவருடைய உபதேசம் தான் அடையாளங்கிறார். இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிற்றோ அது நானாவே பேசுறேனா கற்பனை பண்ணி அப்படிங்கிறது அடையாளங்கிறாரு. இந்த உபதேசத்துல இருக்கிற பாயிண்ட், சாராம்சம், கருத்து, அதான் அடையாளம். அப்புறம் அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அற்புதங்களினாலே இயேசு தம்மை யார் என்பதை அடையாளப்படுத்தினார். இப்படிதான் பிதாவானவர் இயேசு இப்படிதான் காமிச்சாராம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசுவை உங்களுக்கு அவர் காண்பித்தார். அப்படி வசனம் வரும், உங்களுக்கு காண்பித்தார். இயேசு யார் என்பதை பிதாவானவர் அடையாளப்படுத்தினார். தம் உபதேசத்தினாலேயும் தாம் யார் என்பதை தேவன் அடையாளப்படுத்தினார். இயேசு தான் யார். அப்ப உபதேசம் அவரை அடையாளப்படுத்துது, யார் அவர் அப்படின்ட்டு. அவருடைய கிரியைகள் அவரை அடையாளப்படுத்துது, யார் அவரு. அப்ப அவருடைய கிரியைகளை, அவருடைய உபதேசங்களை அவரை இன்னார் என்று அடையாளப்படுத்துது. ஆனா அவரை இன்னார் என்று அடையாளப்படுத்துறதை அவங்க எடுக்க தவறிட்டாங்க. உபதேசம் புரியுது உங்களுக்கு, ஆனா இதை வச்சு எப்படி அவரை தெய்வம் மாற அப்படிங்கிறாங்க. அவரு பயங்கரமா அற்புதம் செய்யறாரு தெரியுது, ஆனா இதை வச்சு எப்படி அவரை தேவனிடத்தில் வந்தவர் அப்படின்னு அக்செப்ட் பண்றது முடியாங்கிறாங்க. அவர் செய்த அற்புதங்களை அற்புதம் என்று ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர் எதற்காக அதை செய்தாரோ அதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. நல்ல பாயிண்ட். அவர் செய்த மிராக்கலை அக்செப்ட் பண்ணாங்க. பயங்கரமா பண்றான். லாசருவை உயிரோடு எழுப்பிட்டாராம். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரா? அவரா ஒராளா? எத்தனை மணி வச்சு எத்தனை 40? இந்த மனுஷன் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறானே சொல்றாங்க. உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே சொல்றாங்க. எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்கு, அற்புதங்களை செய்கிறானே. அப்ப இயேசு செய்த அற்புதங்களை அற்புதம் என்று ஏற்றுக்கொண்ட யூதர்கள், ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் அவர் எதற்காக அதை செய்தாரோ அதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அப்ப இயேசு கடல்ல நடந்தது என்னது? அற்புதம். ஆனா அவர் கடல் நடந்து எதை அடையாளப்படுத்த பார்க்கிறாரு? தான் யார் என்பதை அடையாளப்படுத்த பார்க்கிறாரு. காற்றையும் கடலையும் அதட்டி நிறுத்துறது அற்புதம். ஆனா அந்த அற்புதத்தை வச்சு எதை அடையாளப்படுத்த பார்க்கிறாரு? தாம் யார், தான் யார். அவர் உபதேசத்துல டெப்து, அதை வச்சு என்னத்தை காமிக்க பார்க்கிறாரு? எதை அடையாளப்படுத்த பார்க்கிறாரு? தாம் யார், தாம் யார். அவர் உபதேசத்தை தப்பு இல்ல, சரின்னு படுது, கரெக்டா தான் பேசுறாரு. அவர் கிரியெல்லாம் அற்புதம் தான். ஆனா இதை வச்சு அங்கதான் பிரச்சனை வருது. அங்கதான் பிரச்சனையே வந்துச்சு. இதை வச்சு அவரை எப்படி அக்செப்ட் பண்றது? யோவான் 9:29 முதல் 33. இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் பாருங்க. பைபிள்ல அந்த வசனங்களை இந்த பாறையில பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். யோவான் 9:29 முதல் 33. சத்தமா நிறுத்தி. மோசேயுடனே தேவன் பேசினார் என்று
அறிவோ. இந்த இயேசு எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம். சூப்பரா பேசுறாங்க. மோசையுடனே தேவன் பேசினார். நாங்க பார்க்கல, பழைய ஏற்பாட்டுல எழுதியிருக்கு, நாங்க நம்புறோம், நாங்க அறிவோம். இந்த மனுஷன், இந்த இயேசு எங்கே இருந்து வந்தவன் என்று நாங்கள் அறிவோம். இது யார் சொல்றது? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. சரி, அப்புறம் அதற்கு ஆக்சுவலா 9ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது? பிறவியிலே குருடனா இருந்தவனை இயேசு பார்வை தர்றாரு. இதான் நடந்துச்சாங்க. பிறவி குருடனை கண்களை தேவன் என்ன பண்ணார்? இயேசு திறந்தார். இதான் அங்க நடந்துச்சு. அந்த சம்பவம் தான் இப்ப சுத்திட்டு இருக்கு. அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க, அவனுடைய தாய் தகப்பனை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க, திரும்பவும் அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க, திரும்பவும் அவனை கூப்பிட்டு என்கொயரி. இதான் நடந்துட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதுல அவங்க என்கொயரி பண்ணதுல ஒரு விஷயம்தான் இது. மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம். இந்த இயேசு எங்கே இருந்து வந்தார் என்று நாங்கள் அறியோம் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? பிறவி குருடன்ட்டே பேசுறாங்க. அதுக்கு பிறவி குருடன் என்ன சொல்றான்? அதற்கு அந்த பிறவி குருடன் இப்ப கண் திறக்கப்பட்டவன ஆயிட்டான். சொல்றான் பாருங்க, அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று அறியாது இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, மோசேயுடனே தேவன் பேசினார் என்று நாங்கள் அறிவோம். இந்த இயேசு எங்கிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறியோம். இவன் பேசுறான், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருப்பது ஆச்சரியமான காரியம். விழிச்சு கண்ணெல்லாம் விழிச்சு சொல்றான். அப்புறம் விளக்கம், டெபினிஷன், டீடைல் பண்றான் பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். யாரை சேர்த்து சொல்றான்? குருடே. அப்புறம் யாரை சேர்த்து சொல்றான் இவன்? எல்லாரையும் சேர்த்து சொல்றான். அறிந்திருக்கிறேன், இல்லை அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம், உனக்கு தெரியும் எனக்கு தெரியுங்கிறான். சரி, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. 33. அடுத்து, மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம். இந்த மனுஷன் எங்கிருந்து வந்தான் என்று நாங்கள் அறியோம்ட்டாங்க. இவன் என்ன சொல்றான் 33ல? அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இவன் சொல்றான், ரொம்ப ஆச்சரியங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாருங்க. நம்பர் 1, பிறவி குருடனுடைய கண்களை திறந்தான் என்று உலகம் உண்டான முதலில் நாம் கேள்விப்படவில்லையே. நம்பர் 2, எங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணிருக்காருன்னா எங்க இருந்து வந்தான் தெரியலன்னு சொல்றீங்களே. I can't believe. I can't believe. சரி, இப்ப கேள்வி, இப்ப பிறவி குருடன், கண் திறக்கப்பட்ட அந்த பிறவி குருடன் என்ன சொல்ல வருகிறான்? இதுதான் கேள்வி. என்னையா அங்க வாதம் பண்றான், ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறான்? இயேசுவுக்கு வக்கீல் கூட்டு போட்டு பேசிட்டு இருக்கிறான். காலத்து வாங்கி என்ன பேசுறான்? என்ன ஆர்கியூ பண்றாங்க தலைவர் முன்னாடி?
பிறவியிலிருந்து கண் பார்வையற்ற எனக்கு இப்ப அவர் கண் பார்வையை கொடுத்திருக்கிறாரு. இது மிராக்கிள். இந்த அற்புதம் உங்களுக்கு அவர் தேவனிடத்தில் வந்தவர் என்பதை அடையாளப்படுத்தவில்லையா? இது உங்களுக்கு அடையாளமாக தெரியவில்லையா? அவர் கேட்கிற கேள்விதான். சைன், கிளியர் சைன் அப்படிங்கிறார். இது அடையாளம். பிசாசு பிறவி குருடைய கண்களை திறக்கக்கூடுமோ? அதே இடத்துல கேள்வி வருது, திறக்கக்கூடுமோ? அப்ப பிசாசு திறக்க முடியாது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதும் இல்லை. அப்போ ஒருத்தர் பண்ணிருக்கிறார் அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் கேட்கிறாங்க? வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு? இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவருங்கிறதுக்கு இதுதானங்க அடையாளம். சூப்பரா அடிக்கிறான். இதானுங்க சைனு. பிசாசு பண்ண முடியாது, பாவியும் பண்ண முடியாது. அப்போ ஒருத்தர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் பிசாசு கிடையாது, அவர் பாவியும் கிடையாது. தேவன் செவி கொடுத்திருக்கிறார்ல இயேசுக்கு. அப்ப தேவன் இயேசு தேவனிடத்து வந்தவர் தானே. இதான அடையாளம். அடிக்கிறான் பாருங்க பாயிண்ட். எல்லா பக்கம் லாக் போட்டு பேசுறா பாருங்க. வேதம் தெரியாத பிறவிக்குருடன் லாக் போட்டு பேசுறான். வேதம் தெரிஞ்ச ஆட்களோட வேதம் தெரியாத பிறவிக்குருடன் ஜஸ்ட் ஒரு மிராக்கல்ல பேசுறான் பாருங்க. தானங்க அப்படிங்கிறான். அப்ப என்ன சொல்றான்னா, இதான் என்னிடத்தில் நிகழ்ந்த அந்த அற்புதம் அவர் தேவனிடத்தில் வந்தார் என்பதற்கு அடையாளம்ங்கிறான். இதான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவரை வெளிப்படுத்தினார், அவரை காண்பித்தார். இது அடையாளம். ஆமென். கண் திறந்ததை அற்புதம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மறுக்கல. 9ஆம் அதிகாரத்துல அவனை மறுக்கல, எதிர்கட்சி எதிர்பார்ட்டி. ஆனால் இயேசு தேவனிடத்தில் வந்துடும் என்பதற்கு அது அடையாளத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். இப்படி சொல்லாரா? தள்ளி விடுறாங்க. அதற்கு பதிலாக கவனிங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 16. அப்பொழுது பரிசேயரில் சிலர், இந்த மனுஷன் இயேசு ஓய்வு நாளை கடைபிடிக்காதபடியினால் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்திலே முக்கிய கட்டளையாக இருக்கிற ஓய்வு நாளை ஆசரியுங்கள், பரிசுத்த நாளை ஆசரியுங்கள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களாக அப்படிங்கிற அந்த கட்டளைய இந்த இயேசு கை கொள்ளாததுனால, இந்த இயேசு கை கொள்ளாததுனால அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான்? இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. கவனிங்க, என்ன சொல்றாங்க? ஆசாரியர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள், பரிசேயர்களுக்கு எதை அடையாளமா எடுத்து வச்சிருந்தாங்க? யார் சொல்றது? எது அடையாளமா இருந்துச்சு? ஒருவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்றால் என்ன சொல்ல வராங்க? அவங்க எதை அடையாளமா வச்சிருந்தாங்க? இந்த மனுஷன் ஓய்வு நாளை கைகொள்ளாதபடியும் இவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன். இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவனா இருப்பானா? நம்மை போல ஓய்வு நாளை இவன் கடைபிடிப்பான். ஓய்வு நாளிலேயே அவன் அற்புதம் செய்வான். இவன் எப்படி தேவனிடத்தில் வந்தவன் என்று ஒத்துக்கொள்ள முடியும்? அப்ப இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அடையாளமாக வைத்திருந்தது எது? ஓய்வு நாள். ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். இவ்வளவு பெரிய அற்புதத்தை பிசாசு செய்ய முடியாத அற்புதத்தை பாவி செய்ய முடியாத அற்புதத்தை இயேசு செஞ்சும் அவங்க இதை அடையாளம் எடுக்க மறுத்துட்டாங்க. எதை அடையாளம் எடுக்கிறாங்க? ஓய்வு நாள் அவர் கைவிடணுமே. புரியுதுங்களா?
யூதர்கள் அடையாளங்களை தேடுவார்கள், கேட்பார்கள், எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அடையாளத்தை கொடுத்தாலோ இதெல்லாம் அடையாளம் அல்ல என்று மறுப்பார்கள். இதான் சிக்கலாமட்ட. வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நிறைய வசனம் இருக்கு, படிக்க முடியாது. வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எங்களுக்கு மோசே அடையாளத்தை காட்டி இருக்கிறார், மன்னாவை இறக்கினாரே. அது மோசே தேவனால் அனுப்பப்பட்ட என்பதற்கு அடையாளம். நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் கேட்கிறாங்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். பவுலுடைய விட்னஸ். யூதர்கள் அடையாளத்தை கேட்பார்கள். எப்ப பாரு அடையாளம் கொடு, அடையாளம் கொடு, அடையாளம் கொடு. என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்ன அடையாளத்தை நடப்பிக்கிறீர், இப்படியே இயேசுவை கேட்பாங்க. அடையாளம் என்ன, அடையாளம் என்ன, அடையாளம் என்ன? ஒரு நிகழ்வை அற்புதம் என்று ஒத்துக்க மாட்டார்கள். இங்க பாருங்க, ஒரு நிகழ்வை அற்புதம் என்று ஒத்துக்க முடிப்போம். மாம்ச கண்கள் போதும். என்ன கண்கள் போதும்? மாம்ச கண்கள் போதும். ஒரு நிகழ்வை அற்புதம், ஆமா மிராக்கிள்ங்க, கண்ணு திறந்துச்சா, சப்பானி நடக்கிறானா, என்னது 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் வச்சு இத்தனை. இதுக்கு எந்த கண்ணு போதும்? முகக்கண் போதும். ஆமா, இது மிராக்கிள் தான், மிராக்கிள் தான். ஒரு நிகழ்வை அற்புதம் என்று ஒத்துக்க மாம்ச கண்கள் போதும். அந்த அற்புதம் ஒன்றுக்கான அடையாளம் என்று ஒத்துக்க மனக்கண்கள் தேவை. என்ன கண்கள் தேவை? மனக்கண்கள் தேவை. அது இருந்தாதான் அந்த அற்புதம் ஒண்ணுக்கான அடையாளம் என்பதை ஒத்துக்குவாங்க. அப்ப ஜீசஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிகாரத்துல பிறவி குருடனுடைய மாம்ச கண்களை திறந்தார் என்பது பைபிள் என்ன இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. சரியா? பைபிள் எழுதியிருக்கு. அங்க எழுதப்படாம இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? மனக்கண்களையும் சேர்த்து திறந்தார். அதான் கிளியரா அடிக்கிறான். அதான் பேசினான். மாம்ச கண்களை மாத்திரம் அல்ல, மனக்கண்களையும் திறந்தார். அது பைபிள் அங்க இல்லை. ஆனா கீழே அப்படியே பேசிட்டு வருவாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும், காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குருடராகும்படியாகவும் இந்த உலகத்திற்கு நான் வந்தேன். ஏசு யாரையா குருடராக்குனாரா? ஏசு யாருமே குருடராக்கல. ஆனா எல்லாருக்கும் பார்வை மட்டும் கொடுத்தாரு. ஆனா காண்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு உலகத்திற்கு வந்தேன்கிறாரு. இதான் அந்த ரகசியம். காணாதவர்கள், மனக்கண்களால் காணாதவர்கள் காணும்படியாகும். பிறவிக்குள்ள ரோபம்னு விட்டாரு. அதான் எங்களுக்கு எல்லாம் தெரியுமே. ஓய்வான கடைபிடிக்கலையே எப்படி? அதான் எனக்கு தெரியுமே. காண்கிறேன், தெரியும், தெரியும் சொல்லுகிறவர்கள் குருடராகும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தேன் நான். ஆமேன்.